நல்லா சொல்றீங்க. ஒரு மைக் குத்துறமா. ஒரு மைக். ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா பிச்சை போடுங்க. ஐயா பிச்சை போடுங்க அம்மா. அம்மா பிச்சை போடுங்க அம்மா. தாயே பிச்சை போடுங்கம்மா. தாயே பிச்சை போடுங்க ஐயா. ஐயா அம்மா பிச்சை போடுங்கம்மா. விழுங்க. என்னம்மா நீங்க? எம்மா தாயே அம்மா பிச்சை போடுமா. பிச்சை போடுங்கம்மா. எம்மா பிச்சை போடுங்கம்மா. எடுத்து புடிங்க. நான் போய் எடுத்து பிடிக்கிறேன். படிக்கிட்டு. பாத்து வா. அப்படிதான். எம்மா தாய் நீ போய் உட்காரு. வாங்க. அம்மா. அப்படியே உட்காருங்க. ஓகே. அவ்வளவுதான். அப்படியே. நம்ம இன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே இல்ல. யாரும் வரலையா? இன்னைக்கு பார்த்து கூட்டமே இல்லையே. அப்போ இன்னைக்கு சம்பளம் கட்டா? சப்பளம் இல்லைம்மா, கலெக்ஷன். கலெக்ஷன் கட்டு தான் இன்னைக்கு. வேணுமா? சரி. எனக்கு வந்து போகணும். பாப்பாரா எனக்கு வேணும் அது. என்ன எல்லாம் பார்த்து நிக்கிறீங்க? நீங்களாச்சும் போடுங்களேன் எங்களுக்கு. நம்ம தான் பிச்சைக்காரன் பார்த்தா நம்மளுக்கு மேலே இருப்பாங்க போல இருக்கே அவங்க. ஒருத்தனம் வரல. அப்ப இன்னைக்கு ஒரு பைசா வராதா? கட்டு கலெக்ட் ஒன்றும் வராது போல இது. அது எப்படி சொல்றது? என்ன யாரோ வராரு பாரு. இயேசு வராருனாங்க, ஒரு கூட்டத்தையும் காணோம். ஐயா. ஏமா கம்முருங்கம்மா, நீங்கள் வேற இடங்கிடம் மாறி வந்துட்டோம்மா. என்ன மேனேஜர் கால் பண்ணுறாரு? சொல்லுங்கள் மேனேஜர். என்ன விஷயம்? நேற்று 4 மீட்டிங்லாம் இப்போ என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா முக்கியமான விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன். உங்கள்கிட்ட நேற்று சொன்னேன் இல்லையா? அப்படியே அப்படிலாம் பண்ணுறீங்க. அப்புறம் இப்போ நான் டென்ஷன் ஆகிடும் பார்த்துங்க. அப்புறம் நான் இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கேன். யாரை பார்க்க? இயேசு பார்க்க வந்திருக்கேன் நான். நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி மீட்டிங் இருக்குதுன்றீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் மீட்டிங் உடனே கேன்சல் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். சரி, கம்பெனிலாம் வேலை வேலை செய்ய சொல்லுங்கள். சரி. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஏம்மா கம்முனு மணி வேறு காதடி கத்தி நிற்கிறீங்க. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா குறைச்சிருவீங்க. கம்முனு இருக்குமா நீங்கள் வேறு? கேள கம்முனு இருக்குமா. உங்கள் வீட்டிலாம் காசுலாம் போட முடியாது. எனக்கு 10 ரூபாலாம் இல்லை. சரியான கஞ்ச பிசினாரி இருக்கிறியா? எனக்கு 10 ரூபா காசுலாம் இல்லைம்மா. யாரை கஞ்சா பிசினாரின்றீங்க? நான் இயேசுகிட்ட 1 லட்சம் கொடுக்க வந்து தெரியுமா? கொடுக்க வக்கீல 1 லட்சம் தரப்படு. ஏமா எல்லாம் 500 2000 ரூபாய் நோட்டாக்குதுமா. என்னம்மா நீ பேசுகிற? 2000 நோட்டில் கொடுத்தா செல்லாது. அதனால தான் இயேசுகிட்ட கொடுக்கலான்னு வந்துக்கிறேன். என்னம்மா நீங்கள் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? காலு ஐயோ பேண்டில் அழுக்காய் போச்சு. ஏம்மா கொஞ்சமாச்சும் அறிவுக்குதே இல்லையா உங்களுக்கு? நீங்களாம் குளிச்சு எத்தனை நாள்? எப்படியும் ஒரு 10-15 நாள் மேலே ஆகும் போல இது குளிச்சு. ஐயோ பேண்ட்லாம் அழுக்காகி போச்சு. நான் எப்படி ஏசு பார்க்க போகிறது? இந்த பேண்ட்டு ரேட் என்ன தெரியுமா உங்களுக்கு? 3 lakhs இந்த பேண்ட்டு. 3 லட்சம். ஆமாம், அழுக்காகி போச்சு பேண்ட்டு. இந்த கோட் எவ்வளோ தெரியுமா? 14 lakhs. 14 40 லட்சம். 40 லட்சம் அப்படின்னு சும்மா தான் விட்டேன், நம்பிடாதீங்க. 2.5 லட்சம். ஆமாம். இல்லையா 10 ரூபா எனக்கு காசு இல்லைம்மா. ஏமா நீங்கள் இப்படி தொல்லை பண்ணுறீங்க? போங்கம்மா. ஐயா நான் கூட தான் மானம் தான் போவேன். நான் போய் உக்காடுறேன். ஹாய் ஐயா பிச்சை போடுங்க ஐயா. சார் வேணுமா?
சார் இங்கே வாங்க சார் அவங்க கூட சார் பேச்சு வாங்க சார் செல்வா சார் உங்களை பார்த்து எவ்வளோ வச்சு வாங்க சார் செல்ஃபி சார் சார் ஒரே செல்ஃபி சார் ஒரே செல்ஃபி சார் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது ஒரே என்ன? செல்ஃபி சார் பேசி போட்டியா நந்துக்கிறாங்க ஏன் சார் இப்படிலாம் மாட்டேங்க ஒரே செல்ஃபி சார் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் சார் நான் சாதாரணமாக வந்து எத்தனை மயிலான்னு பார்க்குறேன் எத்தனை பேர் க்யூவில் வெயிட் பண்ணிக்கிறாங்க சார் எனக்கு அவங்களாம் கீழே இருக்கிறாங்க சார் நான் மேலே இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ சார் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. சார் சார் ஒரே ஒரு ஃபோட்டோ சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. பிச்சை போடுங்க ஐயா ஐயா பிச்சை போடுயா இவங்களாம் யாரா? அவங்க தெரில சார் நானும் வந்தது இப்படி தான் என்ன தொல்லை பண்ணிக்கிறாங்க 10 ரூபா போடு 10 ரூபா போடுன்னு பிச்சைலாம் இல்லைம்மா என்கிட்ட. என்ன தான் பண்ணுறது சார் எவ்வளோ வெயில் அடிக்குது ஒரு 10 ரூபாய் கொடுத்தா குறைச்சிட போறீங்களா அதெல்லாம் கொடுக்க முடியாதும்மா. சார் சார் நீங்கள் வாங்க சார் அவங்க கடைக்கிறாங்க கப்புங்க சார் பேண்ட் அழுகாயிடும் சார் வாங்க சார் நீங்கள் இப்படி சார் சூப்பராக சார் கண்ணாடி எவ்வளோ சார் கண்ணாடி ஹீரோ கண்ணாடி ஹீரோ கண்ணாடி 2 lakhs. 2 lakhs-ஆ சும்மாவா? சூப்பர் கண்ணாடி போல சார் நேரத்துல சொரி கொஞ்சம் கொடுப்பீங்களா போட்டு பார்க்குறேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஐக்காயிடும். நாங்கள் சார் சிரிச்சு விட்டுமா சார் நீங்கள் என்ன சார் விஷயமா இங்கே வந்திருக்கீங்க நான் வந்து அடுத்த படத்துக்கு டைரக்டர் பண்ண போகிறேன், ஆமாம் ஹீரோவை சொல்லுங்க. நடிக்க போகிறேன். ஆ சார் அதுக்கு வருன்னு சொன்னாங்க. ஏசப்பா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு ஆ அப்படியே நம்ம ஃபேன்லாம் நம்ம பின்னாடி அப்படியே சேர்த்துக்கின்னு ஆ சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஆ சார் ஒரு பிளான். நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க? நானா சார் இன்னும் ஒரு 2-3 கம்பெனி அப்படியே அப்படியே டெவலப் பண்ணி பெரிய ஆள் ஆகலான்னு சார் அதான் ஆண்டவர்கிட்ட ஒரு 1 lakh கையில் கொடுத்துட்டு ஆ அப்படியே ஆசீர்வாதம் போல வந்துருங்க சார் ஆ சரிங்க சார் வாங்க நம்ம உட்காருங்க வாங்க உட்காருங்க ஐயா பிச்சை போடுங்க ஐயா நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுக்க வக்கில்ல என்னமோ 2 ஃபேக்டரி வேற ரெடி பண்ண போறாராம் இவரு என்னத்த சொல்லப்பா ஐயோ நான் வரேன் பாரு 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 ஐயா பிச்சை போடுங்க ஐயா ஏமா 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 கம்னருங்க நான் ஏசப்பா பார்க்க போகிறேன். பிச்சை போடுயா ஐயா என்ன 10 ரூபாய் இது பிச்சை வேணுமா? போடுயா. ஐயோ வேணாம் இது சார் நாங்கள் பிடிக்கிறோம் ஏன் சார் உங்களுக்கு கவலை பெரிய ஃபேன் சார் நான் சார் பேனா இருக்கா சார்? என்ன இது? வேணாமா? இதோ இருக்கு. ஆ காட்டுங்க சார். பிச்சை போடுங்க ஐயா பிச்சை போடுங்க என்ன சைடு போடுறீங்க என்ன பிச்சைக்கார பேட்டில் அடிப்பேன். நான் ஏசப்பா பார்த்துட்டு வரணும் பாருங்க. என்ன சும்மா ஆமா, நமக்கு போதல்ல நீங்கள் என்னத்துக்கு சார் வந்திருக்கீங்க? நான் 2026 IPL-ல நல்ல ரேட்டுக்கு போனோம். ஆ அதனால ஏசப்பா நான் கேட்க போகிறேன். அதனால ஏசப்பா வந்து நான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீங்களும் அதற்காக வந்திருக்கீங்க? நான் வந்து அடுத்த பரேட்டுக்கு ஹீரோவை நடிக்க போகிறேன். அதனால் ஏசப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு போகலான்னு வந்திருக்கேன். சரிங்க ஏசப்பா கண்டிப்பாக நானும் அதை நம்பி தான் வந்திருக்கேன். நீங்கங்க? நானா சார் இன்னும் ஒரு கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி கட்டி பெரிய ஆள் ஆகலான்னு அதான் டெவலப் பண்ணலான்னு கம்பெனியை ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் போல வந்துருக்கு சார் கைண்டில் ஒரு 1 lakh கொடுத்துட்டு போகலான்னு. சரி சரிங்க சார் சும்மா பேசினே இருக்கிறாங்க பேச்சுக்கு ஓகே ஆனா பிச்சை போட மாட்டறாங்க இசபா ஏன் ஒரு கம்முன்னு இருக்க மாட்டீங்க வேற யா 10 பைசா போடுங்கய்யா என்ன பண்ணீங்க எல்லாம் இருக்கு ஐயா காசு என்ன இருக்கு கார்டு ஸ்வைப் ஜிபே எல்லாமே இருக்கு ஐயா அப்பயாம்மா நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க காசு 10 பைசா தாங்க என்ன தலைவர் வாழ்க உங்கள் ஓட்டு தலைவருக்கே உங்கள் தலைவர் வராருங்க வாழ்க உங்கள் ஓட்டு தலைவருக்கே தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க ஐயா உங்களுக்கு ஓட்டு போற ஐயா 10 பைசா தான் அமைதி அமைதி அமைதி. அப்படியே கேமராமேன் இப்படி வாங்க. நீங்க பிடிங்க. போட்டோ போட்டோ. ஏ பாருடா எனக்கு எனக்கு என்னையா நீங்க சைலன்ஸ். சாமி ஜெயில போட்டுருவாங்க போட்டோ போட்டோ ஒன்லி போட்டோ போஸ் அங்க ஆ கத்தருணி ஆஸ்வதிப்பா. என்ன சாமி பிச்சை போகிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டீங்க? போடு சாமி. சைலன்ஸ். ஓட்டு போட கூடாது வாப்பா இப்பொழுது அனைவரும் அமைதிக்காகவும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நான் இங்கே ஓட்டு கேட்க வந்திருக்கேன். நான் இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்வதற்கு வந்திருக்கிறேன். என்னவென்றால் எனக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஹெலிகாப்டர் இலவசமாக வழங்கப்படும். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. இவர் சும்மாவே அப்படியே பேசுவார் ஏய், சூப்பர் உருட்டுங்கப்பா நல்லா உருட்டுங்க அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. அதில் 2 நாள் மட்டுமே பள்ளி செயல்படும்.
அந்த 2 நாளும் பிடி. கைதட்டு கைதட்டு கைதட்டு. அனைவரும் வாக்களிப்பீர்களாக. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. பிச்சை போடுங்க ஐயா. தலைவரே வணக்கம். வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவர் நீங்கள் எதற்காக வந்தீங்க தலைவர்? ஐயா பிச்சை போடு. நான் வந்து எதற்காக வந்திருக்கிறேன் என்றால், நீங்கள் ஏசப்பான்னு யாரோ வராராமே. ஆமாம். ஹேய் சு, ஏசப்பான்னு யாரோ வராராமே, அவர்கிட்ட கூட்டணி வச்சுக்கலான்னு இருக்கேன். ஐயோ ஏசப்புக்கா நீ கூட்டணியா? ஆமாம் ஆமாம், அவருக்கு பின்னாடி நிறைய பேர் சுற்றுறாங்களே. அவர் சொன்னார்னா அப்படியே எல்லாரும் நம்மளுக்கு ஓட்ட போடுவாங்க. அதான் நீங்கள் பெரிய ஆள் தான் தலைவர். பெரிய ஆள். பெரிய ஆள். சூப்பர் கேமராமேன் பக்கா. அப்படியே ஒரு 10 ரூபாய் போட்டு போடு. நாங்கள் ஐயா 10 ரூபா நான் சேர்த்து கொடுத்துட்டீங்களா உனக்கு? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு நான் ஏசி கோச்சில் பிச்சை எடுப்பதற்கு வசதி செய்வேன். அட 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 கை தட்டுங்க. சரி ஐயா, எல்லாம் ஓட் போடுறோம். சரி சரி. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு 10 ரூபாய் போட்டா மட்டும் போதும். 100 ரூபா படைச்சி அந்தரணும். ஆமாம், ஆளுக்கு சண்டை போடாமல் சரிசரமாக பிச்சுக்கணும். ஆமாம், அடிச்சிக்கூடாது அங்கே. அம்மா தட்டினே இருக்காது, யாரும் போட மாட்டாங்க. பேச்சு போட்டி தான் நடக்குது, வேற எதுவும் நடக்கல. சரி எப்போ தான் ஏசு வருவார்? ரொம்ப நேரமாக இது கால்லாம் வலிக்குது எனக்கு. சும்மா ஏசு ஏசுன்னே சொல்லிடுறேன். யார் அவங்க? ஏய், ஏசு 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 வர்றாரு பாருங்க. அங்கே வாங்க வாங்க போகலாம். ஆமா, நான் தான் முதல்ல போவேன். நான் தான் முதல்ல போவேன். ஏசுவே ஏசுவே இந்தாங்க தாங்க 1 லட்ச ரூபா காசு. ஐயோ ஏசுவே, என்னைய தள்ளுறீங்க. ஏசிக்கிட்டு நான் தான் போவேன். ஏமா தள்ளுற, என்னை விடுப்பா. இப்போ நான் தான் ஏசுவே. ஐயா ஐயா வணக்கம். ஏய் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏய் என்ன டேய், நான் எவ்வளோ என்னடா. ஐயா வணக்கம் வணக்கம். ஆமா, ஏசுனா யாருடி? யாரும் ஏசுன்றாளுங்க. இயேசு வந்து தாவீதின் குமாரனா. அவர் வந்து நிறைய அதிசயம் செஞ்சிருக்காரு. அதிசயம்? ஏமா, செத்து போனவங்க எப்படிமா உயிரோட எழுப்புவாங்க? அதுதான் ஒரு அதிசயம். அப்ப இவளோட கண்ணு சரி பண்ணுவாங்களா? அதுதான் கேள்விக்குறியே. இப்ப அதை தான் நம்ம பாக்குறோம். அப்ப என் கண்ணு தெரியல, என் கண்ணு சரி பண்ணுவாரா ஏசப்பா? ஏய் கேட்டு பாரு கேட்டு சும்மா பாரு. சும்மா நெய் நெய்னு கத்தி நிற்கிறீங்க. நாங்களே பார்க்க முடியல ஏசப்பா, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கண்ணால பிச்சாத்தால கொஞ்சம் நெஞ்சு அமுத்தல் கிடையாது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கம்முனிருமா, சும்மா நோய் கத்தினிக்கிறமா. கம்முனிருமா, பேண்டில் அழுகு பண்ணுறேமா. கம்முனிருமா, ஐயோ கம்முனிருமா. இறங்கும் தாவீதின் குமாரனே. ஏமா கம்முனிருமா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த மகளை அழைத்து வாருங்கள். ஏம்மா ஏஞ்சிருமா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உனக்கு என்ன வேண்டும்? ஏசப்பா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கண்ணு தெரியல ஏசப்பா. சின்ன வயசுல இருந்து என் அப்பா அம்மா கூட நான் பார்த்தது இல்லை ஏசப்பா. இந்த உலகத்தை பார்த்தது இல்லை ஏசப்பா. என் கூட பிச்சை எடுக்கிறவங்க கூட நான் பார்த்தது இல்லை ஏசப்பா. எனக்கு நீங்க கண்ணு தெரிய வைப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் ஏசப்பா. என் கண்ணு மட்டும் தெரிய வச்சிருங்க ஏசப்பா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போலாம். வெளிச்சமா இருக்கு, என் கண்ணு தெரியுது. எது கண்ணு தெரியுதா? இங்க பாரு என் கண்ணு. கண்ணு தெரியுது. ஏமா இது நேதுமா கை. கையா? ஓ, இவர்தான் நம்ம கண்ணு ஏசப்பா. தெரியுது அந்த அம்மாக்கு. சோத்ரே ஏசப்பா. இவர் என் கண்ணு தெரியுது. என் கண்ணு தெரியுது. அதிசயம். ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததும் இல்லை, ஆனா இன்னைக்கு ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு. இனிமே என்னுடைய வாழ்க்கை என்ற பயணம் ஏசப்பா பின்பதாக தொடரும்.